ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அண்டு என்ன போல் இப்போ யூடியூப் சேனலாக ரன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அந்த யூடியூப்புக்குன்னு தனியாக வந்துட்டு அந்த சேனலுக்குன்னு தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஸோ அதுபோல் இருக்கும்போது நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறது, ஒரே ஃபோனில் வந்து எப்படி 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்ம கிறிஸ்டெக் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே நியூவாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இருக்காது. உங்கள் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோகோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இந்த ஜஸ்ட் அந்த ஏரோ மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேம் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிறிஸ்டெக் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது போல் நீங்களும் உங்களுடைய வேறு அக்கௌண்ட்டோ அல்லது புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி சேனலுக்குனால அந்த சேனல் நேம்லேயே நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், கிறிஸ்டெக் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாராவது இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து கிறிஸ்டெக் யூடியூப் அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டில் எந்த மாற்றிக்க இருந்தாலும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அங்கே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? திரும்ப இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மேலே டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய நேம் கிறிஸ்டெக் யூடியூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இல்லை நான் வந்து இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டாக இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா கீழே, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் கன்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு கன்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது ஃபோன் நம்பர் வச்சும் நீங்கள் ஜிமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பர் வச்சு கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து ஜிமெயில் ஐடி வச்சு கன்டினியூ பண்ணுறேன் போல் போடுறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதனால் வந்து மெயிலுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சும் பண்ணிக்க முடியும், ஜிமெயில் ஐடி வச்சும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஜிமெயில் ஐடி வந்து வச்சு பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்ப கிறிஸ்டெக்கே போடுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கிறனால வந்து கண்டிப்பாக எடுத்துக்குமா? ஓகே, ஆல்ரெடி இருக்கிறனால பார்த்திங்கன்னா எடுத்துக்கல. ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபோன் நம்பர் அல்லது வேறு ஜிமெயில் ஐடி கொடுக்கும்போது எடுத்துக்கும். இப்போ வந்து நான் வேறு ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு கொடுத்துங்க. ஆல்ரெடி இருக்கிற ஜிமெயில் ஐடி இல்லாமல் வேறு ஜிமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுடைய சேனலுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு என்னமோ கொடுத்து வந்து கண்டினியூ கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ காட்டுறது இது போல் வந்துடும். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைல் இமேஜ் இதெல்லாமே எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எடிட் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கான நேம் என்ன, இது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் சேனல் என்ன இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நியூ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்காமல் இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம். அண்ட் வச்சு அதை வந்து திரும்ப எடிட் பண்ணுற மாதிரிலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போல் ஆப்ஷன் இந்த டிக் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஓகேங்களா? வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி யூடியூப் சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் வீடியோ போட முடிஞ்சாலும் போட்டலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.